அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நமது பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழா நிகழ்வினை எமிஸில் புகைப்படத்துடன் பதிவு செய்வது எப்படி அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு எமிஸ் லாகின் பேஜ் வந்துக்கோங்க. அந்த இடத்துல யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல நமது பள்ளிக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கான எமிஸ் பேஜ் ஓப்பன் ஆயிரும். அங்கே ஸ்கூல் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக சப் மெனு நிறைய ஓப்பன் ஆகும். அதில் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சப் மெனு இருக்கும். அதுக்கு கீழே ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈவெண்ட்ஸ் அண்ட் டூர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2022-23 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2023-24 அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா பக்கத்துலேயே ப்ளூ கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிளோட ஆட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஆனுவல் டே விவரங்களை பதிவு பண்ணக்கூடிய பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். டேட் ஆஃப் த ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே வச்சு கர்சரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஆனுவல் டே நீங்கள் என்னைக்கு வச்சிங்களோ அந்த டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் 10ஆம் தேதி வச்சதுனால அந்த டேட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த சீஃப் கெஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆண்டு விழாவுக்கு நீங்கள் யாரை சீஃப் கெஸ்ட்டாக அழைச்சிருந்தீங்களோ அவங்களுடைய நேமை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஈவெண்ட் டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் ஆனுவல் டே அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த ஈவெண்ட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிராப் டவுனில் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆனுவல் டே அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அஃபிஷியல்ஸ் பார்ட்டிசிபேட்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. வேறு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் நம்மளுடைய ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருந்தாங்கன்னா ஸோ அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்லேருந்து வேறு யாராவது வந்திருந்தாங்கன்னா ஸோ அந்த மாதிரி எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்தாங்களோ அந்த விவரங்களை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ஆண்டு விழா தொடர்பான புகைப்படங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். அதுக்கு ஈவெண்ட் ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு ஃபோட்டோஸ்ன்னு இருக்கும் பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஆண்டு விழாவுக்கான புகைப்படத்தை செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும். ஸோ ஃபோட்டோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபைல் சைஸும் கொடுக்கல. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து டைரெக்டாகவே வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் இந்த மாதிரி ஐ பட்டன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் சரியான ஃபோட்டோஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. தவறுதலாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் திரும்ப எமிஸ் பேஜ் வந்துக்கோங்க. ஈவெண்ட் லெவல் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. இது வந்து ஸ்கூல் லெவலில் தான் நம்ம வந்து ஆண்டு விழா வந்து செலிப்ரேட் பண்ணோம். ஸோ அதனால் ஸ்கூல்லேயே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஈவெண்ட் ஆர்கனைஸ்ட் பை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே இதுக்குன்னு வந்து ஃபண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆண்டு விழாவில் எத்தனை பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ ஒரு 200 பேர் கலந்துருந்தாங்கன்னா அதை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிமார்க்ஸ் அப்படின்ற இடத்துல ஆண்டு விழா தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் வந்து பதிவு பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ ஆண்டு விழா தொடர்பான நிகழ்வுகள் வந்து நமது பள்ளியினுடைய எமிஸ் தளத்தில் பதிவாயிரும். ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி ஒவ்வொருவரும் தங்கள் பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழா நிகழ்வினை எமிஸில் பதிவு செய்து கொள்ளவும். ஃபைனலாக இங்கே தெரியக்கூடிய டவுன் ஆடாவை கிளிக் பண்ணி நீங்கள் லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.